بسم الله الرحمن الرحيم إنا أرسلنا نوحا إلى قومه أن أنذر قومك من قبل أن يأتيهم عذاب أليم قال يا قوم إني لكم نذير مبين نذير مبين أن اعبدوا الله واتقوه وأطيعون يغفر لكم من ذنوبكم ويؤخركم إلى أجل مسمى إن أجل الله إذا جاء لا يؤخر لو كنتم تعلمون قال رب إني دعوت قومي ليلا ونهارا فلم يزدهم دعائي إلا فرارا وإني كلما دعوتهم لتغفر لهم جعلوا أصابعهم في آذانهم واستغشوا ثيابهم وأصروا واستكبروا استكبارا ثم إني دعوتهم جهارا ثم إني أعلنت لهم وأسررت لهم إسرارا فقلت استغفروا ربكم إنه كان غفارا. இந்த சூராவுடைய பேர் சூரத்து நூஹ். சூரத்துல் ஜின்ன முடிச்சிட்டு நாங்க சூரத்து நூஹ். இதுவும் மக்கியா 28 ஆயத்துகளை கொண்ட சூரா இந்த சூரா. இந்த சூராவுக்கு சூரத்து நூஹ் என்ற பெயர் வந்த காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். இந்த சூராவுடைய உள்ளடக்கம், இந்த சூராவுக்குள்ள என்ன இருக்குது, இந்த சூராவும் அகீதா சம்பந்தமான கொள்கை சம்பந்தமான விடயத்தை தான் பேசு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை
அவருடைய சமூகத்தின் பக்கம் அனுப்பினேன் என்று தொடங்கி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தாவத் கொடுத்ததையும் அவர்களை இஸ்திக்ஃபார் செய்யும்படி சொன்னதையும் அவர்கள் அதற்கு மறுத்ததையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது ஆயத்திலிருந்து 14வது ஆயத்து வரை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். இரண்டாவது தலையங்கமாக அல்லாஹுடைய வஹ்தானியத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் குதரத்துள்ளவன், வானங்களை பூமியை பார்த்து அவனை விளங்கிக் கொள்ளலாம் என்ற விடயத்தை 15வது ஆயத்திலிருந்து 20வது ஆயத்து வரை இரண்டாவது தலையங்கமாகவும், மூன்றாவது தலையங்கமாக 21வது ஆயத்திலிருந்து 28வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் சிலை வணக்கத்திலே அவர்கள் தொடர்ந்து இருந்ததாகவும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு கொடுக்கப்பட்ட 950 ஆண்டுகள் முடிவுற்ற பொழுது, யா அல்லாஹ் இவர்களை அடியோடு அழித்து விடு என்ற துஆவை அல்லாஹ் கூறி இந்த சூறாவை அல்லாஹ் முடிக்கின்றார். ஆரம்பமாக ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்பவர் யார்? உலகத்தில் நாங்க யார பின்பற்ற வேணுமோ அவர்களுடைய வரலாறுகளை கட்டாயம் படித்திருக்க வேண்டும். ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்பவர் யார்? ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்டு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு அனுப்பப்பட்ட முதல் நபிதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் சிலை வணக்கம் இருக்கவில்லை. சிலை வணக்கம் இருக்கவில்லை. யாரோ ஒருவர் சொல்லுவது உங்களுக்கு எல்லாம் தெரியும், காபத்துல்லா இந்துக்களுடையது. காபத்துல்லாஹுவிலே 360 சிலைகள் இருந்தது. அந்த சிலைகளை உடைத்து விட்டுதான் முஸ்லிம்கள் காபாவை எடுத்தார்கள் என்று வரலாறு தெரியாத சில இந்துக்கள் பேசலாம். வரலாறு தெரிந்த முஸ்லிம்கள் ஆமாசாமி போடக்கூடாது. ஏனென்றால் உலகத்தில் ஆரம்பமாக சிலை வணக்கம் இருக்கவில்லை. ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 1000 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். 1000 ஆண்டுகளாக சிலை வணக்கம் என்ற ஒன்று இருக்கவில்லை. ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மௌத்துக்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகளில் ஒருவர்தான் வுத் என்பவர். வுத் அந்த காலத்தில் மிக மார்க்க அறிஞர், பாபிலோனியாவிலே, அரபிலே பாபுல் என்கிறது, ஈராக்கிலே பபிலோனியா, இங்கு வாழ்ந்தவர் தான் வுத். இந்த வுத், சுவா, யகூஸ், யஊக் என்ற இந்த 4 பேர், இவர்கள் மௌத்தான பொழுதுதான் ஷைத்தான் யோசித்தான் எப்படி சிலை வணக்கத்தை உலகத்தில் கொண்டு வருவது. இந்த வுத் மௌத்தான பொழுது ஊர் மக்களுக்கெல்லாம் பெரிய கவலை. ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் மௌத்தாகிட்டாங்க, வுத்தும் மௌத்தாகிட்டார். ஷைத்தான் எப்பையும் திட்டமிடக்கூடியவன் ஷைத்தான். மக்களிடம் வந்து கேட்டான், உங்களுக்கு புத்த பார்க்கிற ஆசை இல்லையா? மக்கள் எல்லாம் கேட்டாங்க, ஏன் ஆசை இல்லை, எவ்வளோ நல்லடியார். என்ன செய்தான்? புத்துடைய அந்த உருவத்தை வரைந்து கொடுத்தான். மக்கள் எல்லாம் புத்த பார்த்ததோட அல்லாட சிந்தனை வரும், ஏண்டா எங்கட ஊர்ல வாழ்ந்த நல்லடியார். இப்ப என்ன செய்தான்? கொஞ்ச நாள் போக போக வரைந்திருந்தது பழுதாக ஆரம்பித்தது. ஷைத்தான் வந்து கேட்டான்,
இவரை நான் பலகையில செய்து தரவா? ஏனென்றா பேப்பர்ல வரைந்தா இது கிழிந்து விடும், நான் பலகையால செய்து தருகிறேன் என்று புத்தை என்ன செய்தான்? பலகையால் செய்து கொடுத்தான். காலப்போக்கிலே புத்தை பார்த்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தலையை பணிக்க ஆரம்பித்தாங்க. புத் பள்ளிவாசல்ல புத்துடைய போட்டோ, வீடுகள்ல புத்துடைய போட்டோ. கொஞ்ச நாள்ல ஷைத்தான் வந்து கேட்டான், இந்த பலகையால செய்ததை கல்லால் செய்து தரவா? மக்கள் சொன்னாங்க, செஞ்சுதா. அடுத்த ஜெனரேஷன், அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் அப்படியே வந்து என்ன செய்ய ஆரம்பித்தாங்க? சிலையாக ஆரம்பித்த புத் அல்லாஹ்வை மறந்து அந்த புத்துக்கு சுஜூத் செய்ய ஆரம்பித்தாங்க. மக்கள் நினைச்சிட்டாங்க, ஷைத்தான் சொன்னான், இவர்தான் உங்களோட கடவுள், இவர்தான் உங்களோட கடவுள் என்று புத்த காட்டினான். இப்ப அதுக்கு சுஜூத் செய்தார்கள், அதற்கு அறுக்க ஆரம்பித்தார்கள். இந்த நேரம்தான் அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினார். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இடையில் 10 நூற்றாண்டுகள், 10 நூற்றாண்டுகள், 1000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் நபியாக அனுப்பினான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பாவுடைய பேர் லாமிக். நூஹ் பின் லாமிக் பின் முத்தவஷ்ஷிஹ். லாமிக்குடைய வாப்பாவுடைய பேர் முத்தவஷ்ஷிஹ். முத்தவஷ்ஷிஹுடைய வாப்பாவுடைய பேர் தான் அஹ்னூஹ். அஹ்னூஹ் தான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். அஹ்னூஹ் தான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா தான் ஷீத் அலைஹிஸ்ஸலாம். ஷீத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இவ்வளவுதான் பரம்பரை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாரு? யாரு? ஷீத் அலைஹிஸ்ஸலாம். ஷீத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாரு? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மத்த பேர் அஹ்னூஹ். அவருடைய மகன் தான் முத்தவஷ்ஷிஹ். முத்தவஷ்ஷிஹுடைய மகன் தான் லாமிக். லாமிக்குடைய மகன் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 10வது பேர். 10வது பேர். ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல மட்டும் 43 இடங்கள்ல இவரை பத்தி அல்லாஹ் பேசுறார். எத்தனை இடங்கள்ல? 43 இடங்கள்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பேசுறான் அல்லாஹ். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உலுல் அஸ்ம் என்ற 5 நபிமார்களில் ஒருவர். உலுல் அஸ்ம் என்றா மிகவும் கஷ்டப்பட்டவங்க. ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹஸரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5 நபிமார்கள் உலுல் அஸ்ம். முதலாவது யாரு? யார் முதலாவது? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இரண்டாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மூன்றாவது மூசா அலைஹிஸ்ஸலாம். நான்காவது ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஐந்தாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடுமையாக கஷ்டப்பட்ட 5 நபிமார்கள். ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான் நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்ட நபி. 950 ஆண்டுகள் சமூகத்துக்கு மத்தியில் பாடுபட்டவர். 950 ஆண்டுகள் பாடுபட்டவர். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 4 பிள்ளைகள். சாம், ஹாம், யாஃபித், கன்ஆன். எத்தனை பிள்ளைகள்? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 4 பிள்ளைகள். சாம், ஹாம், யாஃபித், 4வது யாரு? கன்ஆன். இந்த 4 பிள்ளைகளில் 3 பேர் இஸ்லாத்தை தழுவினார். சாம், ஹாம், யாஃபித். இந்த 3 பேரும் இஸ்லாத்தை தழுவினார்கள். கன்ஆன் தான் இஸ்லாத்தை தழுவல். கன்ஆன் என்ன செய்யல? இஸ்லாத்தை தழுவல். இப்ப உலகத்தில் இருக்கிற முழு மனித சமூகமும் இந்த 3 பேருடைய பிள்ளைகள்.
சாம், ஹாம், யாஃபிஸ். இதுல யஜூஜ் மஅஜூஜ் இருக்குதே, இது யாஃபிஸுடைய பிள்ளைகள். யஜூஜ் மஅஜூஜ் துருக்கியர்கள், யாஃபிஸுடைய பிள்ளைகள். சாம், ஹாமுடைய பிள்ளைகள் கருப்பர்களும் வெள்ளையர்கள். இதிலிருந்துதான் மனித பரம்பரை தொடங்கியது. ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஈராக்கிலே அனுப்பப்பட்ட நபி. மேற்கு ஈராக்கிலே, பாபிலே, பபிலோனியாவிலே அனுப்பப்பட்ட நபிதான். கூஃபா இது போன்ற இடங்களுக்கு அனுப்பப்பட்ட நபிதான் ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி குர்ஆன்ல மட்டுமல்ல, யூதர்களுடைய தௌராத்திலும் ஜபலு ஆராத் என்று, ஆராத் மலையடிவாரங்களில் வந்த நபி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌராத்திலும் சொல்லி காட்டியிருந்தார். ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறார், தாவத் கொடுக்கிறார். இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தாங்க. இஸ்லாத்தை தழுவினது 80 பேர் மட்டும்தான். எத்தனை பேர்? 950 ஆண்டுகள் முயற்சி செய்து இஸ்லாத்தை தழுவினது 80 பேர் தான். இதனால அல்லாஹ் குர்ஆன்ல சூரா அஅராஃப், சூரா யூனுஸ், சூரா ஹூத், சூரத்துல் அம்பியா, சூரத்துல் முஃமினூன், சூரத்துல் ஷுஅரா, சூரத்துல் அன்கபூத், சூரத்துல் சாஃபாத், சூரா இக்தரபத் என்று சொல்லி சொல்லி அவர வரலாறு முழு குர்ஆன் நிறைய அல்லாஹ் பேசுறார். கடைசியாக இப்ப நாங்க படிக்க போறோமே சூரா நூஹ், தனிய நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் பேசுறார். தனி ஒரு சூரா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமான சூரா. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்துல முக்கியமான 2 துஆக்கள் இருக்கு. பாடமாக்குவோமா துஆவை? முதலாவது துஆ, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்துக்கு தாவத் கொடுத்து பார்த்தாங்க, ஒன்றுமே சரி வரல. பலகீனமானவர்கள் இஸ்லாத்தை தழுவினாங்க. 950 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் கப்பலை கட்டும்படி சொன்னான். கப்பலை 100 ஆண்டுகள் அந்த மரத்தை வளர்த்தாங்க. இமாம் இப்னு கசீர் பிதாயாவில் எழுதுறாங்க, மரத்தை வளர்த்து 100 ஆண்டுகள் வளர்த்து பிறகு அந்த மரத்தை வெட்டித்தான் கப்பல் செய்தார். கப்பல் செய்யும் பொழுது கிண்டல் அடிச்சாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ரஜப் மாதம் தான் கப்பல்ல ஏறினாங்க. ஏறும் பொழுது ஒவ்வொரு படைப்பிலும் ஜோடி ஜோடியாக, மாடு ஜோடி, ஆடு ஜோடி, சிங்கம் ஜோடி, ஜோடி ஜோடியாக ஏத்தினாங்க. ரஜப் மாதம் கப்பல்ல ஏறினாங்க. ரஜப், ஷஅபான், ரமதான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் 10 வரை வெள்ளம் இருந்து கொண்டே இருந்தது. கிட்டத்தட்ட 200 சொச்சம் நாட்கள் வெள்ளம், தூஃபான் இருந்தது. ஏறியது எப்ப? ரஜப் மாதம். ரஜப்ல ஏறினாங்க. ரஜப், ஷஅபான், ரமதான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் 10ஆம் நாள். நாங்க ஆஷூரா நோன்பு பிடிப்போமே, ஆஷூரா நோன்பு பிடிப்போமே, அந்த 10ஆம் நாள் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பல் போய் ஜூதி என்ற மலையில் போய் தட்டியது. எந்த மலையில? ஜூதி என்ற மலையில போய் தட்டியது. ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல்ல ஓதிய துஆ தான் இன்றும் நாங்க கடல்ல போகும் பொழுது ஓதுற துஆ. பிஸ்மில்லாஹி சொல்லுங்க. மஜ்ரேஹா, எழுத்துல மஜ்ராஹான்றதா இருக்கும், கொஞ்சம் வளைக்கும். மஜ்ரேஹா வமுர்சாஹா இன்ன ரப்பி லகஃபூருர் ரஹீம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஓதின துஆ இது. கப்பல்ல பிரயாணம் செய்யும் பொழுது, கப்பலை விட்டு எப்ப இறங்கினாங்களோ முஹர்ரம் 10ஆம் நாள் ஜூதி என்ற மலை, நீங்க நெட்ல போய் தேடி பாருங்க. அடுத்த தஃப்சீருக்கு யாருக்காவது ஏழுமண்டா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பல் இன்னும் அதே மலையில் இருக்குது.
எந்த மலையில? எந்த மலையில? அதான் குர்ஆனை யாருக்கும் மறுக்க முடியாது. ஜூதி என்ற மலையில இன்னும் அந்த கப்பல் இருக்குது. அந்த கப்பல்ற போட்டோ இருக்குது. நெட்ல இருந்து யாராவது அடுத்த தஃப்சீருக்கு கொண்டு வரையலும்னா கொண்டு வாங்க. எப்ப கப்பலை விட்டு இறங்கினாங்களோ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அடுத்த துவா கேட்டாங்க. நாங்களும் துவாவை ஓதுவோம். எப்பண்டா வாகனத்திலிருந்து இறங்கியதோட ஓதுவோம். என்ன துவா? ரப்பி அன்சில்னி, சொல்லுங்க, முன்ஸலன் முபாரக்கன் வ அன்த கைருல் முன்ஸிலீன். வாகனத்துல போறோம், கொழும்புக்கு போறோம், பிரயாணத்துல போறோம், இறங்கினதோட இந்த துவா ஓதுவோம். ரப்பி அன்சில்னி, யா அல்லாஹ் என்னை இறக்குவாயாக, முன்ஸலன் முபாரக்கா, பரக்கத் பொருந்தியவனாக என்னை இறக்குவாயாக, வ அன்த கைருல் முன்ஸிலீன், நீதான் விருந்தாளிகளுக்கு விருந்து கொடுப்பதில் சிறந்தவன், நீதான் யா. இந்த ரெண்டு துவாவும் ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாடத்தில் படிக்க வேண்டிய துவா. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆக சிறந்த ஒரு பழக்கம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர் அப்தன் ஷகூரா, நன்றியுள்ள அடியார். ஒவ்வொரு சாப்பாடு கவளம் சாப்பிடும் பொழுதும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவாராம். ஒரு மிடர் தண்ணி குடித்தாலும் அல்லாஹ்வை புகழுவார். அதனால அல்லாஹ் ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அப்தன் ஷகூரா, நன்றியுள்ள அடியார் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தஜ்ஜாலை பத்தி சொல்லி கொடுத்தார். அந்த காலத்தில் தஜ்ஜால் வருவான், தஜ்ஜால் எச்சரிக்கிறேன் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷூராவுடைய நோன்பை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள், ஆஷூரா தினத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நோன்பு பிடித்தார். ஏன்? கப்பல்ல இறங்கின சந்தோஷம். அவரே நோன்பு பிடித்தார் என்றா நாங்க நோன்பு பிடிக்க கூடாது என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த ஒரு ஆச்சரியமான விடயம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல்ல மிருகங்களை ஏற்றும் பொழுது இப்லீஸ் கழுதையுடைய வாளை பிடிச்சிட்டு மெல்ல கப்பல்ல பூந்துட்டார். அவனும் கப்பல்ல ஏறிட்டார். ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பல் நீளம் 1000 முழம், அகலம் 200 முழம். 200 முழம் அகலம், நீளம் 1000 முழம். ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பல். ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல்ல ஏத்திதான், ஏறி போகும் பொழுதுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் கன்ஆன கண்டார்கள். மகனை கண்டு சொன்னாங்க, மகனே ஏறிக்கோ, கப்பல்ல நீ ஏறு. மகன் சொன்னான், வாப்பா, சாவி இலா ஜபலி யஅஸிமுனி மினல் மா, நான் மலையில ஏறுவேன், என்னை பாதுகாத்து கொள்ளுவேன் என்று பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே இடையில ஒரு அலை வந்து, தண்ணி வந்து ரெண்டு பேரையும் பிரித்தது. அதே இடத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் மரணித்தார். ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நோன்பு பிடிக்கக்கூடியவர். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பை பத்தி எழுதுறாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவு நோன்பு பிடிப்பாங்கண்டா, ஹஜ்ஜி பெருநாளையும் நோன்பு பெருநாளையும் தவிர மற்ற அனைத்து நாட்களும் நோன்பு பிடிக்க கூடியவர் தான் ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஈதுல் அத்ஹா, ஈதுல் ஃபித்ர், இந்த இரண்டையும் தவிர மற்ற அனைத்து நாளும் நோன்பு பிடிக்கக்கூடிய பழக்கம் இருந்தது ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. ஹஸரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் 15 நாள் நோன்பு, 15 நாள் நோன்பை விடுவார்கள், சியாமு தாவூத். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதத்தில் 3 நோன்பு பிடிப்பார்கள், நபிமார்களுடைய வளமை. ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜும் செய்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்கள் ஹஜ்ஜிக்கு போகும் பொழுது வாதி உஸ்ஃபான் என்ற ஒரு கணவாயை கடக்கும் பொழுது நபி அவர்கள் கேட்டார்கள், அபூபக்கரே, இது என்ன கணவாய் தெரியுமா? ஹஸரத் நூஹ், ஹஸரத் ஹூத், ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்
இந்த இடத்தால் தான் ஹஜ்ஜி செய்தார்கள். ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தனது பிள்ளைகளுக்கு 4 வசிய செய்தார்கள். கடைசி நேரம், பிள்ளைகளே 2 விடயத்தை ஒரு நாளும் விட்டுறாதீங்க. முதல் விடயம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா. இது 7 வானம் 7 பூமியை விட சிறந்தது என்றாங்க. 2வது சொன்னாங்க பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளே சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற திக்ர விட்டுறாதீங்க. இதுதான் முழு உலக படைப்புகளுக்கும் ரிஸ்க் கொடுக்கப்படுறது இந்த கலிமாவால தான். உனக்கு ரிஸ்க் கஷ்டமாக இருந்தா இந்த திக்ர செய், ரிஸ்க் தேடி வரும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொன்னாங்க. பிள்ளைகளே 2 விடயத்தை தவிந்து கொள்ளுங்க. முதலாவது ஷிர்க், அல்லாஹ்க்கு இணை வச்சிடாதீங்க. 2வது கிபிர், பெருமை கொள்ளாதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஷிர்க்னா எங்களுக்கு தெரியும், கிபிரண்டா என்ன? நல்ல முறையில் உடுப்பது கிபிரா? வாகனங்கள்ல பிரயாணம் செய்வது கிபிரா? நபி அவங்க சொன்னாங்க, இல்ல, கிபிர் என்றால் சஃபுன் நாஸ். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கிபிர் என்றால் மக்களை கேவலமாக பார்ப்பது, மக்களை கேவலமாக பார்ப்பது. சஃபுல் ஹல்க், படைப்ப கேவலமாக பார்க்கிறது. வகம்துன் நாஸ், மக்களை கேவலமாக பார்ப்பது என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ரிவாயத்துல பத்ருல் ஹக், உண்மையை மறைப்பதும் கம்துன் நாஸ், மக்களை கேவலமாக பார்ப்பது. ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஈராக்ல வாழ்ந்துட்டு கடைசி காலம் மக்கால தான் போய் வாழ்ந்தார்கள். இமாம் இப்னு அசாக்கிர், இமாம் அர்சுகி, இமாம் இப்னு கதீர் போன்றவங்க சொல்றாங்க, கடைசி காலம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தானது ஜம்சம் கிணற்றுக்கும் மகாம் இப்ராஹிமுக்கு இடையில தான் மௌத்தானாங்க. அதே இடத்தான் அவர்களுடைய கபரும் அடக்கம் செய்யப்பட்டது. சில உலமாக்கள் சொல்றாங்க, திமிஷ்க்ல கர்க் நூஹ் என்ற இடம் இருக்குது, மேற்கு திமிஷ்க்ல, அந்த இடத்துல அடக்கப்பட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் அது உறுதியான சொல்லல்ல. அடக்கப்பட்டது மஸ்ஜிதுல் ஹராம்ல. இதுதான் ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் அனுப்புறான். பாருங்க, அல்லாஹ் சொல்றான், இன்னா அர்ஸல்னா நூஹன் இலா கௌமிஹி, நாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினோம். இலா கௌமிஹி, அவருடைய கூட்டத்தாரின் பக்கம் அனுப்பினோம். எதற்கு அனுப்பினோம்? அன் அன்ஸிர் கௌமக், நூஹே, உங்களுடைய சமூகத்துக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். நீங்க சிலை வணக்கத்தை தொடங்கிட்டீங்க, அல்லாஹ்ட அஸாப் வரும் என்று எச்சரிக்கை செய்யுங்கள். அன் அன்ஸிர் கௌமக் மின் கப்லி அன் யஅதியஹும் அஸாபுன் அலீம், வேதனை தரும் தண்டனை வருவதற்கு முன்னால் எச்சரிக்கை செய். அல்லாஹ் இந்த தூஃபான வெள்ளத்தை அனுப்புறதுக்கு இருந்தான். அதுக்கு முன்னால நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ கெஞ்சி பார்த்தார், எவ்வளோ கெஞ்சினாங்க. சுனாமி வாரத்துக்கு முந்தி தௌபா செய், மவுத் வாரத்துக்கு முந்தி தௌபா செய். எவ்வளோ கெஞ்சினாலும் மனிதன் கேட்க மாட்டார். எவ்வளோ காலில் விழுந்தாலும், எவ்வளோ உலமாக்கள் அழுதாலும், பாவத்தில் அகங்காரம் பிடித்தவன் அகங்காரத்தான் இருப்பான். ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க எப்படி? قال يا قوم إني لكم نذير مبين. قال يا قوم, என்னுடைய கூட்டத்தாரே, இன்னி லக்கும், நிச்சயமாக நான் உங்களுக்கு, நதீரும் முபீன், பகிரங்கமான எச்சரிக்கையாளர். என்ன சொல்றாங்க? பகிரங்கமான எச்சரிக்கையாளர். டெங்குக்கு எச்சரிக்கை, அதுவும் எச்சரிக்கை தான். கேன்சருக்கு எச்சரிக்கை, அதுவும் எச்சரிக்கை தான்.
டெங்கு கேன்சரை விட பயங்கரமானதுதான் நரகம். எது? டெங்கு பெரியதா நரகம் பெரியதா? எது பெரியது? எச்சரிக்கை பண்ணுங்க, எச்சரிக்கை செய்யுங்க. தொழாதவங்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்க. பாவம். முஸ்லிம் ஊர்கள்ல தங்கட கட்டிடங்களை வட்டி கடைக்கு கொடுத்தவங்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்க. நல்ல மவுத் வராது என்று சொல்லுங்க. போய் நல்ல மவுத் வராது என்று சொல்லுங்க. துடிச்சு துடிச்சு கெட்ட மவுத் வரும் உங்களுக்கு. முஸ்லிம் ஊர்கள்ல பிறந்து, முஸ்லிம் உம்மா வாப்பாட வவுத்துல பிறந்து தான் பெற்ற உம்மாவோட விபச்சாரம் பண்றவனுக்கு எப்படி நல்ல மவுத் வரும்? எப்படி நல்ல மவுத் வரும்? தெரியும், தெரிஞ்சும் வட்டி கடைக்கு கொடுக்கிறது. கடை இது ஹராம் என்று தெரியும். 1 லட்சம் ரூபா வருது, 1.5 லட்சம் ரூபா வருது. எப்படி உருறது? உடையலாது. ஒண்ட பயந்துக்க, உனக்கு நல்ல மவுத் வராது. ஊரை நாசமாக்கினவர்களுக்கு நல்ல மவுத் வராது. சமூகத்தை குழப்பினவர்களுக்கு நல்ல மவுத் வராது. எச்சரிக்கை பண்ணு. ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எச்சரிக்கை செய்தார்கள். அல்லாஹ் சொல்றான், எச்சரிக்கை பண்ணு. ஆகிரத்துடைய எச்சரிக்கை, கபருடைய எச்சரிக்கை. قال يا قوم إني لكم نذير مبين. பகிரங்க எச்சரிக்கையாளர். நபி அவங்களும் சொன்னாங்க, அனன் நதீருல் உர்யான், நான் நிர்வாண எச்சரிக்கையாளர். அப்படின்னா அந்த காலத்துல உதாரணமா நிந்த ஊர் அட்டப்பழத்துக்கிட்ட நிந்த ஊரை அழிக்கிறதுக்கு விரோதி வந்துட்டார். எவ்வளத்த வந்துட்டார்? இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள நிந்த ஊருக்கு நுழைஞ்சிருவான். ஒரு ஆள் கண்டுட்டார், விரோதி அட்டப்பழத்துல கண்டுட்டார். ஊராக்களுக்கு வந்து சொன்னா நம்பவும் மாட்டார். என்ன செய்வாரண்டா, முழு உடுப்பையும் கலத்தி நிர்வாணமாக நின்று காட்டுவார். என்ற மானத்தை வித்து சொல்றேன், விரோதி வந்துட்டார். இதற்கு சொல்றது நதீருல் உர்யான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அப்படிப்பட்ட எச்சரிக்கையாளர். நிர்வாணமாக நின்று மவுத் வரப்போது, உங்களுக்கு கபருடைய வாழ்க்கை இருக்குது. மக்ரிபுக்கு மவுத்தானா காலையில கொண்டே கபர்ல வச்சிருவான். நான் எச்சரிக்கையாளர் சொன்னாங்க. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் தௌபா செஞ்சிரோம். பாவிகளை போல தூங்கிடப்படாது. பயந்து பயந்துதான் வாழும். ஒரு நாள் தான் கூடினா பூமிக்கு மேல, ஒரு நாள் தான். எத்தனையோ நண்பர்கள், எத்தனையோ மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் செய்தி கேள்விப்படுறோம். ஆனா கல்பு திருந்ததில்லை. அதுதான் பெரிய கவலை. கல்பு திருந்ததில்லை. சின்ன புள்ள மௌத்தாகிறன்னு கேள்விப்படுறோம். எங்களுக்கு அல்லாஹ் வயசை தந்துட்டான், இன்னும் தௌபா, இன்னும் வட்டிய விட ரெடி இல்லை, இன்னும் ஹராத்த விட ரெடி இல்லை. உண்மையான தௌபா என்ன தெரியுமா? வட்டி கடைக்கு கொடுத்தவங்க உடனே எடுத்துரும். வானா வானா, எனக்கு வானா. இதுதான் தௌபா. எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு பள்ளிவாசலுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிறது தௌபா இல்ல. கொண்டு ஃபாத்திமா மதரசாக்கு 10 லட்சம் ரூபாய் காசு இருக்கு ஹசரத், எங்களுக்கு தெரியாத என்ன காசு உண்டு. அங்க பார்த்தா இவர் 10 வருஷத்துக்கு முந்தி தண்ட கடைய வட்டி கடை கொடுத்திருக்கிறார். இந்த காசை தௌபாக்கு கொண்டு தாரார். இது தௌபா இல்ல சகோதரர்களே. இந்த காசை கொண்டு போய் கடல்ல தான் எறியும். மனிதர்களுக்கும் கொடுக்க முடியாது. தௌபா செய்யணும். வட்டியை விட்டு தௌபா, ஹராத்தை விட்டு தௌபா. ஏன்? ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், قال يا قوم إني لكم نذير مبين. நான் பகிரங்க எச்சரிக்கையாளர். என்ன எச்சரிக்கை? அன் அபுதுல்லாஹ், அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்க. யாரை இபாதத் செய்யுங்க? அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்க. 5 வருஷம் தொழுகிறது
10 வருஷம் தொழுகிறது, அதுக்கு பிறகு தொழுகை விடுறது, இதுவல்ல. அவங்களையும் கூப்பிடுங்க. சக்கராத் வரை இபாதத். அன்அபுதுல்லாஹ். இரண்டாவது வத்தகூ, அல்லாஹுவை பயப்படுங்கள். அல்லாஹுவை பயப்படுங்கள், தக்வா. மூன்றாவது வஅதீஊன், எனக்கு கட்டுப்படுங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார், அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்க, அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க. ரெண்டு. மூன்றாவது வஅதீஊன், எனக்கு கட்டுப்படுங்கள். அப்படி செய்தால் 2 பிரயோஜனம் அல்லாஹ் உங்களுக்கு செய்வார், 2 லாபம். ஒன்று, யக்ஃபிர் லகும் மின் ஸுனூபிக்கும், உங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுவார். உங்களோட பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். ஒன்று. இரண்டாவது, வயுஅখিরুকুম இலா அஜலின் முஸம்மா, வயுஅখিরুকুம் இலா அஜலின் முஸம்மா, உங்களோட ஆயுளை அல்லாஹ் நீட்டுவார். அப்படின்னா ஆயுளை நீட்டுறண்டா சில இபாதத்துகள் இருக்குது, அல்லாஹ் ஆயுள்ள பரக்கத் செய்வார். சில இபாதத்துகள் இருக்குது, ஆயுள் அல்லாஹ் பரக்கத் செய்வார். என்ன இபாதத்? குடும்பத்தோட சேர்ந்து நடக்கிற இபாதத். என்ன இபாதத்? குடல்வாய் ஜனங்களோட சேர்ந்து நடப்பவர்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுள கொடுப்பார். நபி அவங்க சொன்னாங்க, மன் அஹப்ப அய்யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யுன்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமா. உங்கள யாராவது ரிஸ்கில் அபிவிருத்தி வேண்டும் என்று விரும்பினால், இரண்டாவது உலகத்தின் அடிச்சுவடுகள் அதிகமாக வேண்டும் என்று விரும்பினால், நீண்ட காலம் வாழணும் என்று விருப்பமா, ஃபல்யஸில் ரஹிமா, குடல்வாய் ஜனங்களோடு சேர்ந்து நடக்கட்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை இவங்களுக்கு, நீங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழுங்கள், அல்லாஹ் உங்களோட ஆயுளில் பரக்கத் செய்வார். இமாம் ஜமக்ஷரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்களாம், அல்லாஹ் உங்களுக்கு 1000 ஆண்டுகள் வாழ தௌஃபீக் செய்வார். 1000 ஆண்டுகள். அல்லாஹ் 950 ஆண்டிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌம் அல்லாஹ் அழிச்சிட்டார். அவங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்திருந்தால் அல்லாஹ் 50 வருடம் இன்னும் வாழ வைத்திருப்பார். وَيُؤَخِّرُكُمْ إِلَى أَجَلٍ مُّسَمًّى. அப்ப நீங்க கேட்கலாம், இந்த கலா கதிர் ஒன்று இருக்குதே, அப்ப நன்மை செஞ்சா கலா கதிர் மாறுமா? 2 வகையான கலா இருக்கு. ஒன்று இருக்குது அல்லாஹ் எழுதி கொடுத்தது, ஒன்று இருக்குது. இன்னொன்று இருக்குது அல்லாஹ்ட இல்முல. இப்ப இந்த வருடத்துடைய லிஸ்ட் வெளியே வந்துச்சு. இந்த வருடம் எவ்வளவு சாப்பிடுவோம், இந்த வருடம் மௌத்தாகிறாக்கள் யாரு, எல்லா லிஸ்டும் குடுபட்டுட்டு மலக்குல் மௌத்திடம். எங்கட அமலை வச்சு, மக்களுடைய துவாவை வச்சு அல்லாஹ் என்ன செய்வான், அவன் இல்முல இருக்குது, அதை மாத்தி விட்டுருவான். அல்லாஹ் கொடுத்த லிஸ்ட் எடுத்துருவான். இவருக்கு நீண்ட ஆயுள கொடு, இவருக்கு இன்னும் ஆயுள கூட்டு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, லா யருத்துல் கதா இல்ல துஆ. துஆ கலாவை மாத்தி விட்டு, துஆ என்ன செஞ்சிரும், துஆ கேட்டு கேட்டு மன்றாடி அழுது ஒரு மனிதன் அவன் கலாவை கூட மாத்தலாம். அப்ப 2 வகையான கலா. ஒன்று மலக்கிடம் எழுதி கொடுக்கப்பட்டது, யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுஸ்பித், அல்லாஹ் நாடினா அழிப்பான். இன்னொன்று இருக்குது அல்லாஹ்ட இல்முல உள்ளது, அது அல்லாஹ் ஒரு நாளும் மாற்ற மாட்டார். நன்மைகள் செய்ய செய்ய சகோதரர்களே, وَيُؤَخِّرُكُمْ إِلَى أَجَلٍ مُّسَمًّى إِنَّ أَجَلَ اللَّهِ إِذَا جَاءَ لَا يُؤَخَّرُ
நிச்சயமாக அல்லாஹுடைய அஜல் அது வந்தால் ஒரு நாளும் பிற்படுத்தப்பட மாட்டாது. லவ் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிவுள்ளவர்களாக இருந்தா அல்லாஹ்ட அஜல் வந்துட்டு நாளைக்கு நீ மௌத்தாகிறண்டா அது ஒரு நாளும் பிற்படுத்தப்பட மாட்டாது, அல்லாஹ் நாடினாலே தவிர. இப்ப ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல மன்றாடுறாங்க. 950 வருடம் பயான் பண்ணி 80 பேர் தான் திருந்தினண்டா எவ்வளவு கவலை இருக்கு. 901 பயான பண்ணி போட்டு திருந்தல்ல பதுவா செஞ்சுட்டு போற இத்தனை மௌலை மாதிரி இருக்குது. இவ்வளவு கஷ்டப்பட்டு 1 மணித்தியாலம் கத்தினன் பாருங்க, அவன் ஒத்தனும் வரலையே சுபவுக்கு பள்ளிக்கு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாங்க? 950 வருடம் கஷ்டப்பட்டுட்டு அவங்க சொன்ன வார்த்தைகளை கொஞ்சம் பாருங்க, குர்ஆனை பெரட்டி. قال ربي ربي إني دعوت قومي ليلا ونهارا. ரப்பே, என்னுடைய சமூகத்தை இரவு பகலாக அழைத்தேன். தாவத்துடைய வகைகளை சொல்றார். தஅவுது கௌமி லைலன், ராவையிலும் போய் கூப்பிடுவேன் இஸ்லாத்துக்கு வா. வனஹாரா, பகல்லையும் போய் கூப்பிடுவேன். யா அல்லாஹ், இரவு பகலாக தாவத் கொடுத்தேன் யா அல்லாஹ். ஃபலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா. ஃபலம் யஸிதுஹும் துஆஇ, கூப்பிட கூப்பிட அவன் ஓடுறான்லே தவிர வேறொன்றும் இல்லையா அல்லாஹ். இல்லா ஃபிராரா, ஃபிராரண்டா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டு நாய் திரத்தினா ஓடுவானே அப்படி ஓடுவானுங்களா. ஃபிராராண்டா ஃபர்ர, ஃபர்ரண்டா சும்மா ஓடுறது இல்லை. யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி, விரண்டோர். சொல்றாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் ஃபலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா. என்னது தாவத் 950 வருடம் அவங்கள அழைக்க அழைக்க வந்த பிரயோஜனம் ஒண்டே ஒண்டியா அல்லாஹ், ஓடுறாங்க என்ன கண்டு. திரும்ப சொல்றாங்க அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் வ இன்னி குல்லமா தஅவுதுஹும், யா அல்லாஹ் அவர்களை நான் அழைத்த பொழுதெல்லாம், அல்லாஹ்வும் பக்கம் அழைப்பாங்க, போய் வீடு வீடு அழைப்பாங்க, ஒவ்வொருத்தரை சந்திச்சு கூப்பிடுவாங்க. وَإِنِّي كُلَّمَا دَعَوْتُهُمْ لِتَغْفِرَ لَهُمْ, யா அல்லாஹ் அவங்களை நீ மன்னிக்கணும் என்று அழைத்த பொழுதெல்லாம், جَعَلُوا أَصَابِعَهُمْ فِي آذَانِهِمْ. அசாபிஅ இஸ்பா, இஸ்பஉடைய பன்மை அசாபிஅ. அசாபி என்றா விரல்கள், இஸ்பா என்றா ஒரு விரல். விரல்களை ஃபீ ஆதானிஹிம், அவர்களுடைய காதுகளுக்குள் போடுகிறார்கள். ஏன்? என்னுடைய சத்தம் அவர்களுக்கு கேட்கக்கூடாது. எப்படி வேலை? ஜஅலூ அஸாபிஅஹும் ஃபீ ஆதானிஹிம். அது மாத்திரமல்ல, வஸ்தக்ஷௌ சியாபஹும், வஸ்தக்ஷௌ சியாபஹும், புடவையால போத்துகிறார்கள், புடவையால போத்துகிறார்கள். வஸ்தக்ஷௌ சியாபஹும், புடவையால போத்துறாங்க, என்ன பார்க்கப்படாது என்று கண்ணால. அது மாத்திரமல்ல, வஅஸர்ரு, தொடர்ந்து பாவம் செய்றாங்க யா அல்லாஹ். வஸ்தக்பரு இஸ்திக்பாரா, பெருமை அடிக்கிறார்கள் யா அல்லாஹ். எப்படி வர்ணிக்கிறார், எப்படி பின்னால திரத்தி திரத்தி போடார். என்ன செய்வானா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல காலத்துல பிறந்தவன் வாப்பா பிள்ளைக்கு வசிய செய்வானா, நூஹ மட்டும் ஏத்துக்கொண்டார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை மட்டும் என்ன செய்யாது, நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் பணிஞ்சி பணிஞ்சி பின்னால போவார். எப்படியாவது இவனை சொர்க்கத்தின் பக்கம் எடுக்கும், எப்படியாவது சொர்க்கத்தின் பக்கம் எடுக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல
துஃபைல் பின் அம்ரத் தௌசி. துஃபைல் துஃபைல் என்றா என்ன கருத்து? சாப்பாட்டுக்கு கூப்பிடாம சாப்பாட்டுக்கு போன அவனுக்கு பேர் என்ன? துஃபைல். சாப்பாட்டுக்கு கூப்பிடாம சாப்பாட்டுக்கு போன துஃபைல். துஃபைல் பின் அம்ரத் தௌசி வாரார். மக்காவுடைய காபிர்கள் 2 பஞ்சு கொடுத்தார்கள் காதுல. காதுல பஞ்சோடப்போ ஏனென்றா இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறத கேட்டாலே நீ கெட்டு போய்த்திருவ. துஃபைல் இதே மாதிரி காதுல பஞ்ச வச்சுட்டு தவாஃப் செய்யறார். தவாஃப் செய்ய கூட ரசூலுல்லாஹ் கண்டுட்டார். சொல்றார், முகத்தை பார்த்தா பொய்யென்ற முகம் மாதிரி இல்லையே. முகத்தை பார்த்தா ரசூலுல்லாஹ்வோட முகத்தை பார்த்தா பொய்யென்ற முகம் மாதிரி இருக்குமா? கேட்டு பாப்ப, நான் எவ்வளவு படிச்சால் நான் அப்படின்னு பஞ்ச காதை விட்டு வெளியெடுத்த மட்டும்தான். நபி அவங்க போய் பேசினாங்க. உடனே இஸ்லாத்துக்கு வரும். இஸ்லாத்துக்கு வந்து துஃபைல் கேட்டார், என்ன செய்யணும்னா இப்ப வந்துட்டு தைரியம் உண்ட கபீலாக்கு போனார். கபீலா யமன் தௌஸ். கூப்பிட்டு பார்த்தார், இஸ்லாத்துக்கு வாராங்கள் ஒருத்தர். திரும்பி வந்தார், யா ரசூலல்லாஹ் தௌஸ அழிக்க துவா கேளுங்க. நபி அவங்க துவா, அல்லாஹும்ம ஹ்தி தௌஸா, யா அல்லாஹ் தௌஸுக்கு நேர் வழிய கூடிய அல்லாஹ். பதுவா செய்யல ரசூலுல்லாஹ். கேட்டார், அத்தாட்சி ஒன்று தாங்க. கையில் ஒரு வெளிச்சம் துஃபைல்ற கையில. அப்படியே கபீலாக்கு போய் பேசுறார், வெளிச்சத்தை காட்டுறார். 70 குடும்பம் இஸ்லாத்தை தருவிச்சு. எத்தனை குடும்பம்? அதுல ஒரு ஆள் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அதுல ஒரு ஆள் தான் யாரு? 70 குடும்பத்தையும் கூட்டி எடுத்துக்கொண்டு மதீனாவுக்கு வாரார். ரசூலுல்லாஹ் மதீனாக்கு போய் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஹைபர் யுத்தமும் முடிஞ்சிச்சு. அப்பதான் வந்து சேர்றார். அப்ப நபிமார்களுடைய நல்ல பேச்சை கேட்க வைக்கும். முதலாவது தஃப்சீரை தான் முதல் கேட்க வைக்கும். தேன் தேன் தேனண்டா அது தேனண்டா விளங்காது. கொஞ்சம் என்ன செய்யணும், நாக்குல கொஞ்சம் வச்சா சார் இனி தேன்ல பின்னால தெரியும். அது மாதிரி தான் குர்ஆன், அது மாதிரி தான் தஃப்சீர், அது மாதிரி தான் இஸ்லாம். காதுல உள வைக்கும். என்ன செஞ்சானுகள்? காதுல விழக்கூடாது என்று ஜஅலு அஸாபியஹும் ஃபீ ஆதானிஹிம் வஸ்தக்ஷௌ சியாபஹும். புடவையால போத்திட்டாங்க. வஅஸர்ரு வஸ்தக்பரு இஸ்திக்பாரா. இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப சொல்றாங்க, யா அல்லாஹ் ராவ் பகலா கூப்பிட்டு பார்த்தேன், திரும்ப ثم إني دعوتهم جهارا. யா அல்லாஹ் பகிரங்கமாக அழைத்தேன். பப்ளிக்ல ஜும்மா பயான், ஜுமீராத் பயான், இந்த பயான், மஹல்லா பயான், பயான் பப்ளிக்ல கூப்பிடுறது, வா இஸ்லாத்துக்கு வா, தீனுக்கு வா. ثم إني دعوتهم جهارا ثم إني أعلنت لهم. யா அல்லாஹ் பகிரங்கமாக அழைத்தேன். وأسررت لهم إسرارا. ரகசியமாக கூப்பிட்டேன். ஒத்தனை போய் ஹுசூசி தனித்தனிய போய் சந்திச்சேன். அவங்கள்ட்ட போய் நான் சொன்னேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட சொல்றார், فَقُلْتُ اسْتَغْفِرُوا رَبَّكُمْ. அல்லாஹ் கிட்ட தௌபா செய், இஸ்திஃபார் செய். இன்னஹு கான கஃபாரா. அல்லாஹ் உன்னை மன்னிப்பார். தௌபா செய், இஸ்திஃபார் செய் என்று சொன்னேன். யா அல்லாஹ் கேட்கல. யா அல்லாஹ் யார் சொல்றாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் யார்கிட்ட சொல்றாங்க? அல்லாஹ் கிட்ட சொல்றாங்க. அதே நேரம் விளங்கப்படுத்துறாங்க, தௌபா செஞ்சா 5 லாபம் கிடைக்கும். எத்தனை லாபம்? எத்தனை லாபம்? ஒவ்வொரு தொழுகையிலையும் தௌபா இருக்கு. தௌபா இருக்க ஒவ்வொரு தொழுகையிலையும். என்ன தௌபா? என்ன துவா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் தொழுவ முடிஞ்சு. தொழுகையில அத்தஹியாத்துக்கு பிறகு இருக்குது என்ன? அல்லாஹும்ம ஃபிர்லி மா கத்தம்து வமா அக்கர்து வமா
அஸ்ரர்து வமா அஅன்து வமா அஸ்ரஃப்து வமா அன்த அலமு பிஹி மின்னி அன்தல் முகத்திம் வ அன்தல் முஅக்கிர் லா இலாஹ இல்லா அன்த். தௌபா. தௌபா செஞ்சா எத்தனை பிரயோஜனம் கிடைக்கும்? ஒவ்வொரு தொழுகை முடிய தௌபா செஞ்சிரும். தொழுகையிலே தௌபா தான். அல்லாஹும்ம ஃபிர்லி மா கத்தம்து, யா அல்லாஹ் முன் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. வமா அக்கர்து, பின் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. வமா அஸ்ரர்து, ரகசியமாக செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. வமா அஅலன்து, பரகசியமாக செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. வமா அஸ்ரஃப்து, வரம்பு மீறி செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. லொஹருக்கும் அசருக்கும் இடையில பாவம் செஞ்சா அசர் தொழுக தௌபா. அசருக்கும் மக்ரிபுக்கும் இடையில பாவம் செய்தா மக்ரிப் தொழுக என்ன? தௌபா. தௌபாவால் எத்தனை பிரயோஜனம்? 5 வகையான பிரயோஜனம். முதலாவது, யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, தௌபா செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. முதல் பிரயோஜனம், அல்லாஹ் பரக்கத்தான மழையை தொடர்ந்து பெய்ய வைப்பார். மழை தேவையா? என்ன செய்யணும்? முழு ஊரையும் கூப்பிட்டு என்ன செய்யணும்? இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார் செய்யும். முந்தி ஒரு பழக்கம் இருந்துச்சு, கடற்கரையில மீன் படாட்டி முழு மீனவர்களும் சேர்ந்து குர்ஆன் ஒன்று ஓதி இஸ்திக்ஃபார் ஒன்று செஞ்சு மாடொண்டு அறுத்து சாப்பாடு கொடுத்தா பரக்கத்தா மீன்படும். செய்யறே இல்லையா? முந்தி செய்யறதா இல்லையா? இப்ப என்ன? அதெல்லாம் இப்ப பொய். இஸ்திக்ஃபாரால மீன் படுறதா? வளைய போடு, மீன் பொடி. இஸ்திக்ஃபார். வெள்ளாம விளைச்சல் இல்லையா? வெள்ளாமை கூட்டிட்டு போங்க, முழு வெள்ளாம காரனையும் கூப்பிடுங்க, வா கொஞ்சம் இஸ்திக்ஃபார் செய்வோம், அல்லாஹ் மழை இறக்குவார். அறுவடை நேரம் மழை பெய்கிறது பரக்கத்தா முசீபத்தா? அறுவடை நேரம் மழை பெய்யறது அல்ல, மழை தேவையான நேரம் மழை பெய்யும் இஸ்திக்ஃபாரால். முதல் பிரயோஜனம் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கௌமுக்கு சொல்றாங்க, யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா. மித்ராரா, தொடர்ந்து மழை பெய்யும். இஸ்திக்ஃபார். இது முதல் பிரயோஜனம். இரண்டாவது பிரயோஜனம், வயும்திதுகும் பிஅம்வால். அல்லாஹ் செல்வங்களை தருவார். இஸ்திக்ஃபார் செய்த எதை தருவான்? அல்லாஹ் எதை தருவான்? ரப்பிக்ஃபிர்லி ரப்பிக்ஃபிர்லி அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். இஸ்திக்ஃபாரோடே இருக்கணும், அல்லாஹ் செல்வத்தை தருவான். இரண்டாவது பிரயோஜனம். மூன்றாவது பிரயோஜனம், வபனீன். பிள்ளை இல்லாதவர்கள் இஸ்திக்ஃபார் செய்தால் அல்லாஹ் பிள்ளைகளை தருவார். பனீன், எதை தருவான் அல்லாஹ்? டாக்டரை நம்பின அளவுக்கு இஸ்திக்ஃபார நம்புங்க, அல்லாஹ் பிள்ளையில பரக்கத் செய்வார். 40 வருடம் மழை பெய்யலையா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தில்? எத்தனை வருடம்? 40 வருடம் மழை பெய்யாததால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் வாழ்ந்த பெண்கள் எல்லாம் மலடிகளாக மாறிட்டாங்களாம். மலடிகள். அதுக்குத்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, போய் இஸ்திக்ஃபார் செய், மழை பெய்யும். ஒன்று. இரண்டாவது, வயும்திதுகும் பிஅம்வால். அல்லாஹ் செல்வத்தில பரக்கத் செய்வார். மூன்றாவது, வபனீன். எதில பரக்கத் செய்வார்? பிள்ளைகள். பிள்ளை இல்லாதவங்க ஒரு நாளைக்கு 1000, 2000, 3000 இஸ்திக்ஃபார்ல இறங்குங்க, அல்லாஹ் பிள்ளைய தருவார். இந்த ஆயத்தை நம்புங்க, குர்ஆன். நாலாவது, வயஜஅல் லகும் ஜன்னாத். வயஜஅல் லகும் ஜன்னாத். தோட்டங்களை அல்லாஹ் தருவார். நல்ல பழம் பழுக்க ஆரம்பிக்கும், காய்கறிகள் வரும். வயஜஅல் லகும் ஜன்னாத். நாலாவது, தௌபாவுடைய பிரயோஜனம். ஐந்தாவது,
وَيَجْعَلْ لَكُمْ أَنْهَارًا وَيَجْعَلْ لَكُمْ أَنْهَارًا அல்லாஹ் ஆறுகளை ஓட வைப்பான். அல்லாஹ் என்ன செய்வான்? தண்ணியை ஓட வைப்பான். அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு மதுரமான தண்ணீர், தோட்டத்துக்கு தண்ணீர், கால்நடைகளுக்கு தண்ணீர். பஸ்ராவுடைய இமாம் தான் ஹசன் பஸ்ரி, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹசன் பஸ்ரி பஸ்ராவுடைய இமாம். ஒரு மனிதர் வந்து பஞ்சமாக இருக்குதுன்னு முறையிட்டார். இமாம் ஹசன் பஸ்ரியிடம் சொன்னாங்க, இஸ்திக்ஃபார் செய். என்ன செய்? அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அல்லாஹும்ம அன்த ரப்பி, இஸ்திக்ஃபார் செய். இன்னொருவர் வந்தார். இமாம், பிள்ளை இல்லை இமாம், பபா இல்ல, இஸ்திக்ஃபார் செய்யண்டார். மூணாவது ஆள் வந்தார். இமாம், வெல்லாம ஒழுங்கா விளையுது இல்ல, இஸ்திக்ஃபார் செய். இருந்தவங்க எல்லாம் கேட்டாங்க, ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு நோயோட வந்தான், எல்லாருக்கும் ஒரு மருந்து தானே கொடுத்தீங்க. அவர் வந்தாரு, என்ன மழை இல்லைண்டு பஞ்சமண்டு, அவருக்கும் சொன்னீங்க என்ன? இஸ்திக்ஃபார். இவர் வந்தாரு, பிள்ளை இல்லைண்டு, அவருக்கும் சொன்னீங்க இஸ்திக்ஃபார். மூணாவது ஆள் வந்தாரு, வெல்லாம விளையுது இல்ல, அவருக்கும் சொன்னீங்க இஸ்திக்ஃபார். என்ன இமாம் இது? அப்பதான் ஹசன் பஸ்ரி ஓதி காட்டினாங்களாம் இந்த ஆயத்தை. சூரா நூஹுடைய இந்த ஆயத், 10வது ஆயத். فَقُلْتُ اسْتَغْفِرُوا رَبَّكُمْ إِنَّهُ كَانَ غَفَّارًا يُرْسِلِ السَّمَاءَ عَلَيْكُمْ مِدْرَارًا وَيُمْدِدُكُمْ بِأَمْوَالٍ وَبَنِينَ وَيَجْعَلْ لَكُمْ جَنَّاتٍ وَيَجْعَلْ لَكُمْ أَنْهَارًا. ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்துக்கு கொடுத்த தாவத் இதுதான். அதுக்கு பிறகு சொல்றாங்க ரெண்டாவது விடயம். ஒன்று இஸ்திக்ஃபார், மத்த விடயம் மாலக்கும். கேட்டா உங்களுக்கு என்ன நடந்துட்டு? என்ன நடந்துட்டு உங்களுக்கு எல்லாம் மனிதர்களே? லா தர்ஜூன லில்லாஹி வகாரா. அல்லாஹ்வை பயப்படாம இருக்கீங்களே. போலீஸுக்கு பயம், ஜட்ஜிக்கு பயம், எதுக்கெல்லாம் பயம், அல்லாஹ்க்கு பயப்படுறீங்க இல்லையே. சொல்றாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மாலக்கும் லா தர்ஜூன லில்லாஹி வகாரா وَقَدْ خَلَقَكُمْ أَطْوَارًا وَقَدْ خَلَقَكُمْ, உங்களை படைச்சது யார் கேட்கிறார். அத்வாரா. அத்வாராண்ட கட்டம் கட்டமாக, தண்ணி துளியாக இருந்தீர்கள். தண்ணி துளியாக இருந்த உங்களை இரத்த கட்டியாக, இரத்த கட்டியிலிருந்து சதை கட்டியாக, சதை கட்டியிலிருந்து முள்ளுகளாக, அந்த முள்ளுகளில் இறைச்சிகளை உடுப்பை போன்று போட வைத்து உங்களை உருவாக்கி உங்களோட உம்மாட வகுத்தில வாழ வைத்து அதை விட்டு வெளியெடுத்து சின்ன பிள்ளையாக, வாலிபனாக, வயோதிபனாக ஆக்கினது யார்? எந்த சில ஆக்கியது? அல்லாஹ் ஆக்கினான். وَقَدْ خَلَقَكُمْ أَطْوَارًا. அதோட நிறுத்தல்ல, கேட்கிறாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டமே, அலம் தரவு, பார்க்க மாட்டீங்களா? கைஃப خَلَقَல்லாஹு سَبْعَ سَمَاوَاتٍ طِبَاقًا. 7 வானங்களையும் தட்டு தட்டாக படைத்தவன் யார்? 7 வானங்களை எப்படி படைத்தார்? திபாகா, தட்டு தட்டாக படைத்தானே அந்த அல்லாஹ், அவனுக்கு நீங்க பயப்பட மாட்டீங்களா? வஜஅலல் கமர ஃபீஹின்ன நூரா. சந்திரனை படைச்சவன் யாரு? வெளிச்சத்துக்கு சந்திரனை படைத்தானே. வஜஅலஷ் ஷம்ஸ சிராஜா. வஜஅலஷ் ஷம்ஸ சிராஜா. சூரியனை வெளிச்சமாக ஆக்கினானே பகல்ல. யார் செய்தது மக்களே? உங்களை படைச்சதும் அவன்.
வானத்தை 7 வானத்தை படைச்சதும் அவன், சந்திரனை படைச்சதும் அவன், சூரியனை படைத்ததும் அவன். நாலாவதாக கேட்டாங்க, வல்லாஹு அம்பதகும் மினல் அர்தி நபாதா, வல்லாஹு அம்பதகும், உங்களுக்கு மரங்களை முளைக்க வைக்கிறது யார்? வெள்ளாமையை முளைக்க வைக்கிறது யார்? மினல் அர்தி நபாதா வல்லாஹு அம்பதகும், உங்களை மனிதர்களை முளைக்க வச்சது யார்? நாம எல்லாம் சின்ன பிள்ளையா இருந்தோம் 20 வருஷத்துக்கு முந்தி, இப்ப முளைச்சிட்டோம். வல்லாஹு அம்பதகும் மினல் அர்தி நபாதா சும்ம யுஈதுகும் ஃபீஹா, உங்களை திருப்ப அதே பூமிக்குள் எடுப்பான். வயுக்ரிஜுகும் இக்ராஜா, கியாமத்துடைய நாளையில் அந்த பூமிக்குள்ளிருந்து உங்களை எழுப்பாட்டுவார். நம்புங்க இத. மண்ணிலிருந்தே உங்களை உண்டாக்கி, மின்ஹா ஹலக்னாகும் வஃபீஹா நுஈதுகும் வமின்ஹா நுக்ரிஜுகும் தாரத்தன் உக்ரா, மண்ணிலிருந்தே படைத்தான், திரும்ப மண்ணுக்கே போவீங்க ஒரு நாளைக்கு, அந்த மண்ணுக்குள்ளிருந்தே உங்களை எழுப்பாட்டுவான் அல்லாஹ். ஐந்தாவது விடயமாக சொல்றாங்க, வல்லாஹு ஜஅல லகுமுல் அர்த பிசாதா, இந்த பூமி அல்லாஹ் உங்களுக்கு விரிச்சு தந்தார். பூமியை விரித்திருக்கிறான், எங்கும் போகலாம், எங்கும் வரலாம். பிசாதா லிதஸ்லுகு மின்ஹா சுபுலன் ஃபிஜாஜா, லிதஸ்லுகு மின்ஹா சுபுலன் ஃபிஜாஜா, பாதைகள், கணவாய்கள், எல்லா பாதைகளையும் உங்களுக்கு செஞ்சு தந்தான் என்று ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பத்தி உள்ள 4 விடயங்களை முன்வைக்கிறாங்க சமூகத்துக்கு. எத்தனை விடயங்களை? 4 விடயங்களை. முதல் விடயம் என்ன? வகத் ஹலககும் அத்வாரா, ஒன்று உங்களை கட்டம் கட்டமாக படைத்தது யார்? தண்ணி துளியிலிருந்து, இரத்த கட்டியிலிருந்து, சதை கட்டியிலிருந்து, தாயுடைய வயிற்றுக்குள் மனிதனாக வெளியாக்கி சின்ன பிள்ளையாக, வாலிபனாக, வயோதிபனாக இதை செஞ்சது யார்? ஒன்று. இதை வச்சு விளங்குங்க, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறார், சிலைகள் அல்ல, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறார். இரண்டாவது, 7 வானங்களை படைத்தது யார்? சந்திரனை படைத்தது யார்? சூரியனை படைத்தது யார்? இதை வச்சு விளங்குங்க, அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றார். மூன்றாவது, பூமியிலிருந்து உங்களை முளைக்க வைத்தது யார்? உங்களை முளைக்க வைத்து அதே பூமிக்குள் கொண்டு போய் மௌத்தாக்கி அடக்க வைத்து திரும்ப எழுப்பாட்டுவான் அந்த அல்லாஹ்வை நம்புங்க. நாலாவது தான், இந்த பூமியை தொட்டிலை போன்று ஆக்கி, இந்த பூமியில் பாதைகளை உருவாக்கி உலகமெல்லாம் பிரயாணம் செய்வதற்கு வசதியை தந்தானே அந்த அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்க என்று ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தனது கூட்டத்தாருக்கு தாவத் கொடுத்த நிகழ்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி, அடுத்த தஃப்சீர்ல அவங்க கடைசியாக அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் யாருமே ஏற்றுக்கொள்றான் இல்ல, எல்லாரையும் அழிச்சிடியா அல்லாஹ்னு துஆ கேட்கறத இன்ஷா அல்லாஹ் அடுத்த தஃப்சீர்ல பார்ப்போம். ஓதி பாருங்க இன்றைக்கு ஓதின ஆயத்துகளை.